சரியாக காலை 2:13 மணிக்கு அந்த அபார்ட்மெண்டின் அமைதியில் அவளுடைய போன் அழைத்தது. காலர் ஐடி காட்டிய நம்பர் அவளுக்கு உடனடியாக தெரிந்தது. அதன் உரிமையாளர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகு வாரங்களுக்கு முன்பு டிஸ்கனெக்ட் செய்யப்பட்ட நம்பர். அவள் கத்தவில்லை, அவள் அசையவில்லை, அவள் பதிலளித்தாள். அந்த மறுமுனையில் எந்த குரலும் இல்லை, மூச்சுவிடும் சத்தம் மட்டுமே. மெதுவாக, ஈரமாக, பொறுமையாக, ஏதோ ஒன்று அருகிலிருந்து கேட்பது போல. அவள் போனை காதில் வைத்திருக்கும் போது மிக பிரகாசமாக சூடாக ஒளிர ஆரம்பித்தது. அவள் தோலில் அசாதாரணமாக அழுத்தியது. அவள் அதை விலக்க முயற்சித்தாள், ஆனால் அவள் விரல்கள் பதிலளிக்கவில்லை. பிறகு அவள் அதை பார்த்தாள். கண்ணாடிக்கு அடியில் ஒரு முகம் உருவாக ஆரம்பித்தது. பிணம் போல வெளிரிய, விரிசலான, கருப்பு, வெறுமையான கண்களுடன் புன்னகைத்தது. போனிலிருந்து நரம்புகள் அவள் கண்ணுக்குள் ஓர்ந்தன. அந்த கால் கடந்து வருவது போல. அந்த லைன் எப்போதும் டிஸ்கனெக்ட் ஆகவில்லை. காலையில் அபார்ட்மெண்ட் காலியாக இருந்தது. போன் மட்டுமே மிஞ்சியது. இன்னும் அழைத்துக் கொண்டே இருந்தது. இப்போது ஸ்கிரீனில் அவள் பெயரை காட்டியது.